السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் படித்து அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து நாள மறுமையில் அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகஃபிரத்தும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தலைப்புக்குள் நுழைகிறேன். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், இவைகளுக்கான அளவுகோல் என்ன என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கம் என்றால், இஸ்லாம் என்றால் அது என்றைக்கும் தூய்மையானது, சுத்தமானது. அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. எந்த பொருளில் கலப்படம் இருக்குமோ அந்த பொருள் தகுதியற்றது, தகுதி குறைந்ததா நாம் பார்க்கிறோம். எந்த பொருளா இருந்தாலும் சரி, நாம் சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கட்டும், நாம் அணியக்கூடிய ஆடையா இருக்கட்டும், அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சது என்று சொன்னால் அந்த பொருளுடைய செல்வாக்கு குறையும். இதை நிதர்சனமா நாங்க பார்க்கிறோம். இன்னும் இதை தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு பிள்ளையை கொண்டு போயிட்டு பாடசாலையில் படிப்பதற்கு சேர்க்கிறீர்கள். நேசரிக்கா இருக்கலாம் அல்லது +1 இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கலாம். இப்ப ஒரு பாடத்திட்டம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு அளவுகோல். இப்ப அந்த நேசரியில ஒரு பாடத்திட்டம் போடப்பட்டிருக்கும். அந்த பாடத்திட்டத்தை தான் அந்த டீச்சர் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பேரண்ட்ஸ் போயிட்டு, ஒரு பெற்றார் தாயோ அல்ல தந்தையை கொண்டு போய் தன்னை பிள்ளையை சேர்த்து விட்டு சொல்கிறார், உங்களோட சிலபஸ் என்ன? அவங்க இந்த சிலபஸ் சொல்லுவாங்க, இதுதான் சிலபஸ். இதெல்லாம் சரி வராது. நாங்க சொல்றபடிதான் நீங்க செய்யணும். ஏன்னா ஏண்ட பிள்ளைய நான் படிப்பிக்கணும். ஏண்ட பிள்ளைய படிப்பிக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. ஏண்ட பிள்ளைய நல்ல ஒரு நிலைக்கு நான் கொண்டு வரணும். அதனால நாங்க சொல்றதான் நீங்க செய்யணும் என்றால் என்ன நடக்கும்? உடனடியாக சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைய கூட்டி கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை படிப்பீங்க. பாடசாலையில் ஒரு சிலபஸ். காலையில 7:30 மணிக்கு பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்திருக்கணும். இத்தனை மணிக்கு என்ன சப்ஜெக்ட், இத்தனை மணிக்கு என்ன சப்ஜெக்ட். யாரும் பிள்ளையா அல்லது பேரண்ட்ஸை போயிட்டு சொல்றது இல்ல, ஏண்ட புள்ள இந்த டைமுக்கு தான் வரும். நீங்க 7:30க்கு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு வரையல. நாங்க 8:30 மணிக்கு தான் வருவோம். நீங்க முதலாவது இந்த சப்ஜெக்ட் போட்டீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வர இந்த சப்ஜெக்ட் தான் போடணும் அப்படின்ட்டு பாடசாலை பற்றி யாருக்கும் பேச முடியாது. பேசினா அதிபர் சீட்டை கழிச்சு வெளியே போடுவார், கொண்டு போயிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடசாலை போடுங்க. எனவே ஒரு கல்வித்துறையா இருக்கலாம், தொழில்துறையா இருக்கலாம், சமூகத்துறையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கொள்வனவா இருக்கலாம், முதலீடா இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கணும். இதான் அளவுகோல், இதான் லிமிட்டட், இதான் சப்ஜெக்ட். புள்ள
குறிப்பிட்ட நேரம் இஷா தொழுவாங்க, இஷா தொழுட்டு வீட்டுக்கு போவாங்க. பிள்ளைகிட்ட பெற்றோர்கள் கேட்பாங்க, மகன் ஹோம்ஒர்க் செஞ்சிட்டீங்களா? ஆமாப்பா செஞ்சிட்டோம். ஓதினீங்களா? ஓதிட்டோம். சரி, இப்ப சாப்பிட்டு 9 மணிக்கு தூங்கிடணும், காலைல ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? ஏண்ட புள்ள தானே, நீ எப்ப வேணாலும் தூங்குமான்னு விட மாட்டோம், டைமுக்கு தூங்க வைப்போம். அளவுகோல். அப்ப எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அளவுகோல் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அது எப்படி தெரியுமா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், வேர்ல்ட் மேப்ல உலக படத்துல இல்லாத ஊருக்கு ரோட்டு கேட்கிற கதை. ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு லட்சியம் ஒன்று இருக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்தின் அடிப்படையில் நாம் வாழும் போதுதான் அது உண்மையான யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக அமையும். எனவே தான் அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு வரையறையை கொடுக்கிறது. இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் உங்களுக்கு வஹியாக எதை அருளினானோ, எதை சொல்கிறானோ அதன்படி தான் நீங்க வாழ வேண்டும். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் அல்லாத ஒன்றை உங்களுடைய மார்க்கமாகவோ உங்களுடைய நேசனாகவோ வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று அல் குர்ஆன் இங்கே பேசுகிறது. சூரா ஆராஃப் 3வது வசனம் பேசுகிறது. அப்ப இது ஒரு வரையறை. உலக வாழ்க்கை என்றால் அந்த வரையறையை மீறி போக கூடாது. அந்த வரையறை என்னது? இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும். உன் இறைவனிடத்திலிருந்து வந்த ஒன்றை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுக்கு அங்கால போக கூடாது. 2 வஹி, ஒன்று அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி, இரண்டாவது நபியிடத்திலிருந்து வந்த வஹி. எனவே இந்த இரண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான வரையறை. இந்த வரையறைக்குள் தான் நீங்க வாழ வேண்டும். இதுக்கு அப்பால் போயிட்டு மூதாதையர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், நாங்கள் கேட்கிறோம், பெரியார்கள் சொன்னார்கள், சிறியார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மார்க்கமாக, ஒரு கொள்கையாக, ஒரு கலாச்சாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. இன்னும் இடத்துல சொல்கிறான், வத்தபியூ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும். உங்கள் ரப்பிடத்திலிருந்து அருளப்பட்டதில் நல்லவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல் குர்ஆன் நல்லது. எனவே இந்த வஹி என்பது இது அஹ்ஸன், இருக்கிறதுலயே ரொம்ப மேலானதான் வஹி என்பது, இருப்பதிலேயே ரொம்ப மேலானதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. எனவே இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு, மின் கப்லி அய்யாத்தியக்குமுல் அஸாப், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை வருவதற்கு முன்னால். எப்படி? பக்தத்தன், திடீர்னு வரும், திடீர்னு சோதனைகள் வரும். அப்படியான திடீர்னு சோதனைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். வஅன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் அறியாத புறத்தில் சோதனைகள் வரும். எங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு யாருமே அறியாத புறத்தில் உலகத்தையும், இலங்கை ஆசியா கண்டிய ஆசியாவையே ஒரு உலுக்கிய பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட ஒரு அனர்த்தம் என்னது? சுனாமி. இந்த சொல்லுங்க பார்க்க, யாராவது சுனாமி வரப்போகுது, இன்றைக்கு காலையில வரப்போகுது என்று யாருக்கு தெரியும்? யார் தெரிஞ்சுச்சுங்க? யாருக்குமே தெரியாது. எந்த மதத்து தலைவருக்கும் தெரியாது, எந்த வணக்க ஸ்தலங்களுக்கும் தெரியாது. எல்லோரும் பேர் தூங்கினார்கள், வளமே போன்று தூங்கினார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஜடப்பொருளானார்கள், மிஞ்சினவர்கள் உயிர் தப்பினார்கள். யார் அறிந்து வச்சிருந்தார்கள்? பக்தத்தன் வஅன்தும் லா தஷ்உரூன். முக்கியமான பாயிண்ட் இது. நீங்கள் அறியாத புறத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் உங்களுடைய தேடி திடீர்னு வரும், சடன்லி வரும், எங்களுக்கு தெரியாது. பயானா முடிச்சிட்டு உங்களுக்கு முன்னால நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறீங்க, திடீர்னு ஒரு மெசேஜ் ஒன்று வருகிறது, இன்றைக்கு மகரிபுக்கு பின்னால உங்களுக்கு முன்னால பேசின மௌலை மௌத்தா மட்டும். திடீர் சடன்லி என்ன ஏற்படுச்சு? கொஞ்சம் இங்க பொடிச்சிச்சு, அங்க பொடிச்சுக்கிட்டு இப்படி இருந்தாரு, அதோட முடிஞ்சு கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, ஐசியூல கொண்டு போட்டாங்க, டாக்டர் சொல்றாரு ஆள் முடிஞ்சு. இதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைங்கிறது. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நான் வெளியே போறேன், திடீர்னு நான் ரோட்டை கிராஸ் பண்ணினேன், ஒரு வாகனம் வந்துச்சு, அடிச்சு உடிச்சு போச்சு, முடிஞ்சு. திடீர்னு கேஸ் மெசேஜ் வருகிறது, இன்னார் ஆக்சிடென்ட், ஆல் மவுத். வஅன்தும் லா தஷ்உரூன். தெரியாத புறத்துல மரணம் வரும். இதுக்கு முன்னால நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? எதுக்கும் ரெடியா இருக்கணும். எக்ஸாம், ஜாபுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போறீங்க, ரெடியாகி போகணும். அங்க போயிட்டு யாருக்கும் சொல்ல முடியாது, இல்ல நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கல, இல்ல இந்த சப்ஜெக்ட் நான் ரீட் பண்ணல,
இந்த கிளாஸ் நடக்கிற நேரம் நான் அங்க எக்ஸாம் கிளாஸுக்கு போகல, அங்க சொல்லல, எதுக்கும் ரெடியா இருக்கும். எனவே இந்த விஷயத்துல நாங்க இப்படி சோதிக்கப்பட்டவர்கள் நாங்க பார்க்கிறோம். குர்ஆன் எடுத்து பாருங்க, கௌம ஆத் வ சமூத், கௌம சாலிஹ், இவர்கள் எல்லாம் பிரமாண்டமான ஒரு படைப்பினங்கள், மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட அந்த சமூகம் அப்படியே சப்பி துப்பிய வைக்கோல்களை போன்று அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்து அழித்தது நாங்கள் அல் குர்ஆன்ல நிறைய இடங்களை நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அரபு உலகத்துல தொழில் ரீதியாக போனவங்களுக்கு தெரியும், மதீனாவிலிருந்து தபூக் ரோட், தபூக் பகுதி சுமார் மதீனாவிலிருந்து 450 கிலோமீட்டர் தூரம். மதீனாவிலிருந்து 450 கிலோமீட்டர் தபூக் ரோட், அதால ரியாதுக்கும் போகலாம், ஹைவே. அப்படி போனா அங்க ஒரு இடம் ஒன்று வரும், போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்குது. அதுதான் மதாயின் சாலிஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் அழிக்கப்பட்ட இடம். 2 ரோட்டோரத்தில் பார்த்தால் வீடு வாசல் கடைகள் ஃபேக்டரிகள் கம்பெனிகள் எதுவுமே கிடையாது. எது வரைக்கும் என்றால் ஆடு மாடு ஒட்டகங்கள் கூட அந்த ஏரியால கிடையாது. பாலைவனம் என்றால் உண்மையான பாலைவனம். அந்த சூறாவளி காற்று வரும். நாங்க வரும்போது வலது புறத்தில் இருந்த பெரிய ஒரு மண்மேடு இருக்கும். ரோட்டை கடந்து போயிட்டு பார்த்தா அந்த மண்மேடு வலது பக்கம் இருக்காது, இடது பக்கத்துக்கு இருக்கு. தனியே 2 ஒருத்தர் போனாங்கன்னா பயந்துருவான். இங்கால இருந்த மண்மேடு அங்கால இருக்குது, இவ்வளவு பயங்கரம். அப்படியான ஒரு சூழல். அந்த கட்பாறைகளை பார்த்தால் கரடு முரடான கட்பாறைகள், பார்க்கும் போது மனசுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். அங்க போய் பார்த்தால் உள்ளுக்கு போனால் அவர்கள் தான் அல் குர்ஆன் 2 இடத்துல சொல்கிறது, வயன்ஹிதுனுல் ஜிபால புயூத்தன் ஃபாரிஹீன் என்று, மலைகளை குடைந்து வீடுகள் கட்டி கொண்டிருந்தார்கள் என்று அல் குர்ஆன் பேசுது. இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தார். என்னது? ஒரு ஒட்டகம். அதுவும் அல் குர்ஆன் பேசுது, ஒரு அற்புதமான ஒட்டகம். அது ஒரு தண்ணீர் கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுல ஒட்டகம் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கும். அன்றைக்கு பொதுமக்கள் யாரும் தண்ணி குடிக்க கூடாது. பொதுமக்கள் ஒரு நாளைக்கு தண்ணி குடிப்பார்கள், ஒட்டகம் அன்றைக்கு தண்ணி குடிக்காது. இப்படியான ஒரு என்னது வரையறை, அளவுகோல், ஒரு ஷெட்யூல் அல்லாஹ்வினால் போடப்பட்டது. அதுக்கு அந்த ஒட்டகம் கட்டுப்பட்டது. அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த ஒட்டகத்துக்கு யாரும் எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது. அது பாட்டுக்கு மேயும், அது பாட்டுக்கு தண்ணி குடிக்கும், அது பாட்டுக்கு மேய்ஞ்சு கொண்டிருக்கும். யாரும் இதை பராமரிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு அது வளர்ந்துகிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒட்டகம் பால் கொடுக்கும், எடுத்து குடிச்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த ஒட்டகத்துக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க கூடாது. அப்படி விளைவிப்பீர்களா இருந்தால் பயங்கர சோதனைக்கு முகம் கொடுப்பீர்கள். அந்த மக்கள் என்ன செஞ்சார்கள் என்றால், அந்த ஒட்டகத்துடைய அந்த குதிகாலை அறுத்து ஒட்டகத்தை கொலை செய்து அதை சாப்பிட்டு விட்டார்கள். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரப்போகுது என்று. சோதனை வந்தது. பெரிய ஒரு அசரீர சப்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தான். இப்பொழுது அவர்கள் உண்மையிலே மலையை குடைந்து வீடு கட்டிக்கிறார்கள். உள்ளே போயிட்டு பார்த்தால் ரொம்ப அற்புதமான முறையில் வீடு கட்டிக்கிறார்கள். அந்த பேனாவுடைய முனை இருக்கிறது, அதை போன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சின்ன கூர்நாள் உடைத்து எடுத்துக்கிறார்கள். பெரிய பெரிய அளவாங்கெல்லாம் போட்ட மாதிரி அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படியே ஒருங்கிணைத்து அந்த அந்த பில்டிங்களை அவர்கள் அந்த முகப்புகளை அவர்கள் வடிவமைத்திருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு ஆர்கிடெக்ட், டிசைனர், ரொம்ப அற்புதமானவர்கள். அவர்களுக்கு அதுக்கான ஆயுதங்கள் தளபாரங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் கூட தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்பட்ட கால பகுதியில் வாழ்ந்த ஒரு சமுதாயம். ரொம்ப அழகா இருக்கும். அவருடைய பாராளுமன்றம், அவருடைய ஷூரா சபை, அவருடைய வீடு, அவருடைய அறைகள், மேல்தட்டு கீழ்த்தட்டு, இப்படி பலதும் இருந்தது. அங்கே உள்ளுக்கு போயிட்டு பார்த்தால் நமது ஊரில் ஒரு வீட்டை, ஒரு கடையை ஒரு 3 நாள் ஒரு மாசம் மூடி வச்சால் என்ன நடக்கும்? சிலந்தி கூடு கட்டும், கரப்பத்தம் போய் தங்கும், பள்ளி போன்ற பூச்சிகள் போய் தங்கும், எறும்பு இருக்கும், எலிகள் இருக்கும், இப்படி சிலந்திகள் கூடு கட்டிருக்கும், இப்படியான எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளே போய் பார்த்தால் நான் சொன்ன எதுவுமே அங்கு கிடையாது.
ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்க யாராவது இந்த ஹாஸ்பிட்டல்ல டெட் பாடி ஜனாசாக்களை கொண்டு போடுற ஹாஸ்பிட்டல்ல மோச்சர்னு சொல்லுவாங்க, அங்க போயிருப்பீங்க. போயிருக்கீங்களா? யார் போயிருக்கீங்க? யாருமே இல்லையா? அங்க போயிட்டு பார்த்தா பயங்கர துருநாற்றம் வீசும். புதுசா ஒருத்தர் போனாருன்னா அந்த இடத்துல வாமிட்டிங் எடுத்துருவாரு, வாந்தி எடுத்துருவாரு. ஏன்னா அந்த வாசம் தாங்க முடியாது. புதுசா ஒருத்தர் போனார், பழக்கப்பட்டவங்களுக்கு சரி சமாளிச்சு கொள்வார். அந்த மோச்சரி வாசம் அங்க உள்ளுக்கு வரும். அந்த மோச்சரி வாசம் அந்த உள்ளுக்கு வருகிறது. ரொம்ப பயங்கரமானது. இது நீண்ட ஒரு வரலாறு. இப்ப நான் என்ன சொல்ல வரனால், இப்படிப்பட்ட அந்த மலைகளை கையினால் குடைந்து பெக்கோ கொண்டு வந்து உடைச்சு பெரிய அளவாக கொண்டு இடிச்சு செய்யப்பட்ட வீடு அல்ல அது. வெறும் சின்ன 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 ஆயுதங்கள், ஒரு பேனா முனை போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அப்படியான பலமான அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு அசரீத சப்தத்தை கொண்டு அழித்தான். காரணம் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போட்ட அந்த வரையறையை மீறினார்கள். எல்லை மீறும் போது ஏற்பட்ட சோதனை பக்தத்தும் அன்தும் லா தஷ்ஊரூன். அவங்களுடைய வீரம் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தடுத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுத்திச்சு. அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்ட், அந்த திறமை அவர்களை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக்கு வழி வைக்கவில்லை. அப்படி என்றால் நாம் இன்று மார்க்கம் என்ற பெயரில், இஸ்லாம் என்ற பெயரில், கொள்கை என்ற பெயரில் எதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு காலம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, இந்த சமூது கூட்டத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், கذبت ثمود وعاد بالقارية. சமூது மற்றும் ஆது சமூகத்தினருக்கு திடீரென்று நிகழவிருக்கும் அந்த ஆபத்தை பொய்யென அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். فأما ثمود فأهلكوا بالطاغية. சமூது கூட்டத்தினர்கள் ஒரு பயங்கரமான விபத்தினால் அழிக்கப்பட்டார்கள். وأما عاد فأهلكوا بريح صرصر آتية. இந்த ஆது கூட்டத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு பயங்கர சூறாவளி காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அது அவர்களுக்கு 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து வீசிய அந்த காற்றினால் அவர்கள் அழித்து நாசப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் விபத்து. அப்படி என்றால் என்னுடைய ஒவ்வொரு வினாடிகளும் என்னுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, என்னுடைய நோன்பு, ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்புகள், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய குழந்தை வளர்ப்பு, என்னுடைய சமூகவியல், என்னுடைய அன்றாட வாழ்வு அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வகுத்த வரையறைக்குள் அமைய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பண்டைய காலத்து மக்கள் சொல்வார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று. உலகத்தில் வாழ வந்த உலகத்தில் இந்து மதத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. வாழ வந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம். இது இந்து மத கலாச்சாரம். வரையறையற்ற ஒரு வாழ்க்கை. இன்னும் ஒரு நாஸ்திக கொள்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோட வாழ்க்கை முடிந்து விட்டது, மீண்டும் ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது. இது நாஸ்திக கொள்கை. ஆனால் இஸ்லாம் என்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை. அது குர்ஆனும் சுன்னாவுமா இருக்க வேண்டும். இதுக்கு வெளியில் உன்னுடைய ஒரு அணு அளவுக்குள்ள நம்ம அசையக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனாலதான் அல் குர்ஆன் பேசுகிறது, யார் அல்லாஹ் தனக்கு நேர்வழி தெளியாவிட்டதும் பின்னரும் எவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்ப்பு சொல்லும் ஒரு நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எந்த திசையில் போகிறார்களோ அந்த திசையிலேயே அவர்களை நாம் விட்டு விடுவோம், அவர்கள் நரகத்தில் தூக்கி வீசி விடுவோம் என்று சொல்லி சூரத்து நிசால 116வது வசனம் இங்கே பேசுகிறது. வமை யுஷாக்கிர் ரசூல் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா என்ற அந்த வசனம் அதைத்தான் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றவில்லை என்றால் எங்களுக்கு இதான் அந்த வரையறை. எது வரையறை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீங்க கொண்டே பின்பற்றுகளாக இருந்தால் நீங்கள் தொழுகிறீர்கள், ஆனா உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததற்கு முரணாக அமையுமாக இருந்தால் நீங்கள் போற இடம் நரகமாயிருக்கும். தொழுகிறீங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை
குடும்பமா வாழ்கிறீர்கள். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தபடி உங்களுக்கு அமையவில்லை என்றால் நீங்கள் போகும் இடம் நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்குர்ஆனில் நாங்கள் நிறைய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். சூரா அஹ்ஸாப் எடுத்து பாருங்கள். வமா கான லில் முஃமினி வலா முஃமினத்தி இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூல லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மை யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா. யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு செய்த ஒரு விடயத்தில் நாம் சுயமாக ஒரு கருத்தை நாங்கள் பின்பற்றுவோமா, கொள்கையை கொண்டு வருவோமாக இருந்தால் அவர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான் ஃபக்கத் ضل ضلالا முபீனா, தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள். எதில் இருக்கிறார்கள்? தெளிவான வழிகேடு. சூரா அஹ்ஸாப்ல 36வது வசனம். அதே அத்தியாயத்தில் 66 67 வசனத்தில் பாருங்கள். யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், நாளைக்கு மறுமை நாளில் சிலருடைய முகத்தை அப்படியே போட்டு நரகத்தில் பொசுக்குவான். யகூலூன், அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் யா லைத்தனா அத்தஅனல்லாஹ் வ அத்தஅன ரசூலா, கைசேதமே நஷ்டமே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போட்ட வரையறைக்குள் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டாமா? எப்ப பேசுறது? மறுமை வாழ்க்கை, மரணத்தை அடைந்ததற்கு பின்னால். யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபலல்லூன சபீலா. நாங்கள் பின்பற்றியது தலைவர்கள், முன்னோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், பெரியார்கள், அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி, இவர் தான் எங்களுடைய வழிகாட்டி, அவர் சொல்வதுதான் சரி, இவர் சொல்வதுதான் சரி என்ற தோரணையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை விட்டுவிட்டு யாராவது மனோ இச்சைக்கு கட்டுப்படுவார்களாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நாளை மறுமையில் அப்படியே நரகத்தில் அவர்களை போட்டு பொசுக்கி எடுப்பான்னு சொல்லி அல் குர்ஆன் பேசுகிறது. இன்னும் இடத்துல சொல்றான் ரப்பனா ஆத்திம் லஅஃபைனி மினல் அஸாப் இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா ஃபலல்லூன சபீலா ரப்பனா ஆத்திம் லஅஃபைனி மினல் அஸாப் வல் அன்ஹும் லானன் கபீரா. யா அல்லாஹ், இன்னைக்கு எங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்கிறியோ இதுல டபுள் எங்களை வழிகெடுத்தவங்களுக்கு கொடுப்பாயாக என்று அவர்கள் பத்வா செய்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எங்க வச்சு சொல்றோம்? இந்த உணர்வு உலகத்தில் வாழும் போது கொஞ்சம் வந்திருந்தால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள். இஸ்லாம் ஒரு வரையறை வச்சிருக்கிறது. மையத்தொன்று அடக்க முடியாது, ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியாது, ஒரு ஹத்னா வீட்டை செய்ய முடியாது, ஒரு ஊர்ல ஒரு நல்லது கேட்டது செய்ய முடியாது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுல பிரச்சனை, ஒரு ஜனாசாவை கஃன் இடத்துல பிரச்சனை, ஒரு ஜனாசாவை தொழுவிக்கிறதுல பிரச்சனை, ஒரு ஜனாசாவை அடக்கிறதுல பிரச்சனை, ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல பிரச்சனை, ஈஜாபு கபூல்ல பிரச்சனை, சாட்சியில பிரச்சனை, எதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை. காரணம் என்ன? இஸ்லாமிய வரையறை தெரியாது. இஸ்லாம் எப்படி குளிப்பாட்ட சொன்னது, இஸ்லாம் எப்படி கஃன் இட சொன்னது, இஸ்லாம் எப்படி தொழுவிக்க சொன்னது, இஸ்லாம் எப்படி அடக்க சொல்லுச்சு, வரையறை தெரியாது. எதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் ஒரு மணி இல்ல, பல மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். சுருக்கமா சில விஷயங்கள் நான் சொல்றேன். மையத்து, வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, யாரோ ஜனாசா கொண்டு வச்சப்பட்டிக்குது, பள்ளியில கொண்டு வச்சாச்சு. ஒருவர் வருவார், ஒரு ஹத்தீப், ஒரு ஆனிஷா வருவார், வந்து நின்று சொல்லுவார் எங்கட ஒரு சகோதரர், எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர், அல்லது இவ்வளவு காலமா எங்களோட வாழ்ந்த ஒரு சகோதரி இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் சென்று விட்டார். இவர் வாழும் காலத்தில் உங்களுக்கு ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கடன்கள் இருந்தால் அவருடைய குடும்பத்தாரில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இது சம்பந்தமா விரிவா இதே பள்ளியில இஸ்லாத்தின் பார்வையில் கடன் என்ற தலைப்புல நாம செஞ்சுக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம். அவரே தின்றதுக்கு வழி இல்லாம இருக்க அவனோட குடும்பம், அவன் இது வர கடனை சுமத்தி விட்டு போறது. விளங்குச்சா? இந்த மாதிரி சமாச்சாரம் தான் நடக்குது. அடுத்ததான் என்னது? இந்த ஜனாசாவோட கடமைகளை பத்தி சொல்லுவாரு. முதலாவது 4 தக்பீர்கள் கட்டப்படும். முதலாவது தக்பீருக்கு பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓதப்படும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதப்படும். அதுல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது ஸலாத்துல் இப்ராஹிமியா அத்தியாயத்துல வார ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. பாட
பாடம் இல்லாதவங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஓதிக்கொண்டாலும் போதுமானது. இந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்பி வருவேன். மூணாவது தக்பீருக்கு பின்னால் இந்த ஜனாசாக்கு வந்து பாவ மன்னிப்பு அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி என்ற துஆ ஓதிக்கொள்ளுங்க. பாடம் இல்லாதவங்க அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதிக்கொண்டாலும் போதுமானது. புரியுதா? நாலாவது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கணும். இதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் சொன்ன வார்த்தையில சில வார்த்தைகள் முன்ன பின்னாகலாம். மேட்டர் இதானே, கன்செப்ட் என்னதான் நடக்குது. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு காலமாகி தாடி பழுத்து தலையும் பழுத்து பேரப்புள்ளையும் பக்கத்துல வச்சுக்கிறாரு. இப்ப தாத்தா பேரப்புள்ளைய வச்சிருக்கிறாரு. இவருக்கு இங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு ஓதிக்கொண்டாலும் போதுமானது. அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதிக்கொண்டாலும் போதுமானது. ஏன் சூரா ஃபாத்திஹால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மட்டும் ஓதிக்கொண்டா போதுமானது? சொல்லி பாரு. ஒரு சீட்டு அடுத்த கடமை கிழிஞ்சிரும். இங்க மையத்தை அடக்கிற போது ஒன்ன கொண்டு போய் வெட்டின காபூல்ல அடக்கிட்டு வந்துருவான். ஏன் இப்ப விளங்குதா வித்தியாசம்? என்னோட வரையறை தெரியாது. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் எப்படி உங்களோட ஜனாசா விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள சொல்லுது தெரியாது. இதுல ஒரு விஷயத்தை இந்த முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல இடங்கள்ல அடிக்கடி நான் பேசிக்கிட்டு வர விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு வீட்டுகளையும் புள்ள பிறக்குது, 3 வயசு ஆயிட்டா கொண்டு நேசர்ல சேர்க்கிறீங்க, நேசரி முடிஞ்ச +1ல கொண்டு சேர்க்கிறீங்க, அங்கால ஸ்காலர்ஷிப், அதுக்கு பின்னால அட்வான்ஸ் O லெவல், அங்கால A லெவல், அங்கால கேம்பஸ், அப்படி இல்லைன்னா பிரைவேட் கோர்சஸ், இப்படி ஒரு ஃபேக்கல்ட்டில கொண்டு போறீங்க. முடிஞ்சா நல்ல ஒரு இடத்துல கல்யாணத்தை உள்ள பேசி ஜாம்னு முடிச்சு வைக்கிறீங்க. இப்ப பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, ஏண்ட டியூட்டி முடிஞ்சு, ஏண்ட பிள்ளைய நல்லா வளர்த்து நல்ல படிப்பை கொடுத்து, ஏண்ட பிள்ளை இப்ப கை நிறைய சம்பாதிக்குது, வீடு கட்டி கொடுத்துக்குது, ஏண்ட மவள் நல்லா இருக்கிறா, ஏண்ட மருமகன் சுப்ரியால் நல்லா இருக்கிறாரு, எனக்கு இந்த மருமகனை போல ஒரு மனுஷன் கிடைக்கவே மாட்டாரு, இப்படி எல்லாம் பெருசா பாராட்டி பேசுவாரு. அந்த அடுத்த நாள் பார்த்தா மாமா மௌத்து, பாப்பா மௌத்து. பள்ளியில மௌலை வந்து சொல்லுவாரு, மௌத்தான சகோதர குடும்பத்தில் யாராவது தொழுவிக்கிறதா முன்னுக்கு வாங்கண்டா, மவன் சொல்லுவாரு, இல்லாட்டி மருமகன் அங்க இருந்து கொண்டு ஹசரத் என்ன நீங்க தொழுவீங்க, இப்ப அவர் தொழுவிப்பாரு, அவர் போவாரு, அவர் என்ன சொல்லுவார்? இப்ப அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு வஅக்ரிம் நுஸலஹு வவஸி முத்கலஹு வகஸிலஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் அல்லாஹ் வனக்கீம் அல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியல் மின் அத்-தனஸ் அல்லாஹ் மகஸிலஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். துஆ தெரியா? இப்ப என்ன சொல்றது? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம், முடிஞ்சு. அதுவே இவருடைய வாப்பாவா இருந்தா, அதுவே இவருடைய உம்மாவா இருந்தா, அதுவே இவருடைய வைஃபாக மனைவியாக இருந்தா, அதுவே இவருடைய தாத்தா தங்கச்சியாக இருந்தா, நானோ தம்பியாக இருந்தா, தன்னுடைய பிள்ளையாக இருந்தா, அழுது கண்ணீர் வடிச்சு மனசு குமரி கண் கலங்க எவ்வளவு துஆ ஓதுவார், அழுது கேட்பார். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸி மத்கலஹு வகஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கீ மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியல் மின் தனஸ் அல்லாஹ் அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வ ஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வ அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வ அத்கில்ஹுல் ஜன்னத வ கீ மின் அஸாபின் நார் வ அஸாபில் கப்ர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையவர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை எப்படி பராமரித்தார்களோ இதே போன்று யா அல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் இதோ உன்னிடத்தில் வந்து விட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களை நீ பொறுப்பேற்பாயாக, அவர்களை பராமரிப்பாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய தவறுகளை மன்னித்துக் கொள்வாயாக, அவருடைய மன்னரை விசாலமாக்குவாயாக, அவருக்கு இதற்கு உலகத்தில் இருந்த குடும்பத்தை விட மேலான நல்லொரு குடும்பத்தை கொடுப்பாயாக, என்னுடைய தந்தைக்கு நல்லொரு மனைவியை கொடுப்பாயாக, கபரிலே விசாலத்தை கொடுப்பாயாக, கபரிலே ஒளிமயத்தை கொடுப்பாயாக என்ற துஆவை அழுது கேட்பாரே. தெரியாது இப்படி நடக்குது. இல்ல காரணம் என்னது? வாப்பா மௌத்தானா, உம்மா மௌத்தானா, மனைவி மௌத்தானா, இஸ்லாம் என்ன சொல்லுது? புள்ள வரணும் முன்னுக்கு தொழுவிக்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு ஒன்றை சொல்றேன், தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு லோகாயுத கல்வியை கொடுக்கறத மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாதீங்க, ஆன்மீகத்தை கொடுங்க. உங்களோட மவளுக்கு நீங்க மாப்பிள்ளை தேடும் போது தேடுங்க, என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா?
என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கிறது? ரெண்டு குவாலிஃபிகேஷன். தோல் வெள்ளையா இருக்குதா, கையில மனுஷ பல்ல பைசா சுத்துதா, இது இருந்தா ஓகே. எல்லா குவாலிஃபிகேஷன் தான், எல்லா குவாலிஃபிகேஷன் ஓகே. தேடுங்க. மருமவனே மகே, உங்களை நல்லா நான் பாத்துக்கிறேன், இருக்கு வரைக்கும் உங்களை நல்லா நான் பாத்துக்கிறேன். என்ன மவள் உங்களை நல்லா தங்கமா பாத்துக்குவாங்க. ஆனா மாயா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன மாமா, நான் நாளைக்கு மௌத்தானா, என் வைஃப் உங்களோட மாமி நாளைக்கு மௌத்தானா, மவன் நீங்க தான் எங்கட மாமா என்ன தொழுவிக்கணும், நீங்க தான் கபூர்ல இறங்கி என்ன அடக்கணும். குவாலிஃபிகேஷன் தேடிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளை அப்படி வளர்த்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே இஸ்லாம் எங்களுக்கு ஒரு ஜனாசா விஷயத்துல போட்ட வரையறை கூட என்னன்னு தெரியாது. கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற மகனுக்கு கல்யாணம், ஒருத்தர் வருவாரு, அவரோட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் வருவாரு, வந்து சொல்வாரு, ஹஸ்ரத் அந்த மாப்பிள்ளைக்கு அந்த 2 துவா இருக்கு இல்லையா, மாப்பிள்ளைக்கு 2 துவா இருக்கு இல்லையா, அந்த துவாவை கொஞ்சம் எழுதித்தாங்களே. பாப்பா நீங்க தான் கல்யாணம் முடிச்சிட்டீங்களே அப்படின்டா. இல்ல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. ரெண்டு துவா கேட்பாங்க. என்ன துவா தெரியுமா? முதலாவது துவா, ஹஸ்ரத் அந்த மணமகளை பொறுப்பேற்கும் போது ஒரு துவா உண்டிக்கு இல்லையா, அந்த துவா எழுதித்தாங்க. அங்க போயிட்டு பார்த்து சொல்றது விளங்கிச்சா? என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி என்ற அந்த துவா எங்கட மாப்பிள்ளைக்கு இன்னும் பாடமாய் கொடுத்துருங்க.
டைம். ரெண்டாவது துவா இருக்கு, என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது ஓதுற துவா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துவாவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, என்ன தெரியுமா? சாப்பிடுறோம், நாங்க சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லலாட்டி பிஸ்மில்லா சொல்லாட்டி என்ன நடக்கும்? ஷைத்தானும் சேர்ந்து சாப்பிடுவான். தூங்கும்போது என்ன செய்யணும்? தூங்கும்போது குல் சூரா ஓதணும், ஆயத்துல் குர்சி ஓதணும். ஓதிட்டு என்ன செய்யணும்? தூங்கணும். ஓதாட்டி என்ன செய்வான்? ஷைத்தானும் சேர்ந்து தூங்குவான். குடும்ப வாழ்க்கைக்கு போறீங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா ஓதல்ல, இப்ப என்ன நடக்கும்? மனசு தொட்டு கேளுங்க. எப்படி எங்களோட சேர்ந்து ஷைத்தான் சாப்பிட்டானோ, எப்போது எங்களோட சேர்ந்து ஷைத்தான் தூங்கினானோ, அதே மாதிரி ஷைத்தானும் சேர்ந்துக்குவாங்க. புரியுதா? அப்ப என்ன நடக்குதுண்டா, இன்னும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு திருமண விஷயத்துல இஸ்லாம் போட்ட வரையறை இன்னும் தெரியா, இஸ்லாமிய வரையறை தெரியா. திருமணம்டா இப்படித்தான் இருக்கணும், ஜனாசாண்டா இப்படித்தான் இருக்கணும். அதனால நான் உங்களுக்கு ஒரு வசியத்தை நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன். ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாப்பா மௌத்தாகும் போது வாப்பா என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க, வசியத்தை சொல்லுங்க, மவன் நான் மௌத்தானா என்ன குளிப்பாட்டுறது நீங்க தான், கஃபனிடுறது நீங்க தான். உங்களுக்கு கஃபனுடைய பாடம் சொல்லி தந்திருப்பாங்க நினைக்கிறேன். கஃபனிடுறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துல கஃபனை பத்தி கூட இன்னும் தெரியாது. ஆனா பரம்பரை முஸ்லிம், சரியா? பரம்பரை முஸ்லிம். ஒரு சட்டத்தை மீறினீங்க அவங்களை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்றான். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எப்படி கஃபனிடுறது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம்னா, ட்ரௌசர் தைக்கணும்ன்றான், ஷர்ட் தைக்கணும்ன்றான், கோட் ஷூட் தைக்கணும்ன்றான், ஜுப்பா தைக்கணும்ன்றான், தொப்பி தைக்கணும்ன்றான், தலப்பா தைக்கணும்ன்றான். பெரிய ஒரு மெஷர்மென்ட் கொடுத்து தான் வேலை முடிக்க வேண்டியது. சுப்ஹானல்லாஹ். காரணம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இன்னும் இஸ்லாமிய வரையறை தெரியாத ஒரு சமுதாயமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 புடவை துண்டு எடுத்தீங்க, விரிச்சிங்க, ஜனாசாத்துக்கு வச்சிங்க, இங்கால் ஒன்று அங்கால் ஒன்று போட்டீங்க, 2 காலை கையை சுத்தினீங்க, பேக் பண்ணீங்க, அனுப்பிட்டீங்க. ஒரு 5 நிமிஷத்து வேலைக்கு 2-3 ஹவர் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் கஃபனிடுற பாரு இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. சரி, இது இப்படி எல்லாம் போக இஸ்லாமிய வரையறை என்றால் என்ன, எந்த அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துகள் அமைய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து 3 பேர் கேட்கிறாங்க. ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசின உடனே அந்த 3 பேரும் பேசுகிறாங்க, சுப்ஹானல்லாஹ், நபியுடைய நோன்பு இப்படியா, நபியுடைய வாழ்க்கை இப்படியா? 3 பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் நான் மனைவியோட சேர மாட்டேன், நான் இதுக்கு அப்புறம் இரவையில தூங்க மாட்டேன், இபாதத்திலேயே என்ன கழிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நபி ஸல்லல்லாஹு அந்த 2-3 நண்பர்கள் வந்தாங்க, தோழர்கள் வந்தாங்க, அவங்க இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க என்று சொன்ன உடனே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, என்ன நீங்க இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்களாமே, உண்மையான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அமா வல்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட வரையறையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட வரையறை எப்படி போடுறாங்க? இன்னி லா அக்ஷாக்குமுல்லாஹ் அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, நான் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் நான் பயந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். லாக்கின்னி அஸூமு வ அஃப்திர், இருந்தாலும் நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். வ உஸல்லி வ அர்குத், நான் இரவைக்கு எழும்பி தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். வ தஸவ்வஜு நிஸா, பெண்களை திருமணம் முடிக்கவும் செய்கிறேன் அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரி நாம் பார்க்கிறோம். இதான் வரையறை. என்ன வரையறை? ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், நான் ஏற்கனவே சொன்ன போல, திருமண விவகாரம் இருக்கலாம், ஜனாசா விவகாரம் இருக்கலாம், இன்னப்புற விவகாரம் இருக்கலாம், எதுக்குள்ள இருக்கணும்? நபியுடைய சுன்னாவுக்குள் இருக்கணும். சுன்னாவை விட்டு வெளியே போகுமா இருந்தால், நபியுடைய வாழ்க்கை விட்டு வெளியே போகுமா இருந்தால் என்ன செய்யும்?
நபியுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் எது சொல்லப்பட்டுச்சு அதைத்தான் செய்யணும், எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் செய்யணும். உதாரணத்துக்கு தொழுகையை பற்றி பேசும்போது இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள்? யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் ஃபர்லான சுன்னத்தான அந்த பரது தொழுகைக்கு பின்னால் கூடிய 12 ரக்காத்துக்கள் சுன்னத்துக்கள் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்றார்கள். முதலாவது என்னது? சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால 4, பின்னால 2, மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, மொத்தம் 12 ரக்காத்துக்கள். இந்த 12 ரக்காத்துக்களை யார் தொழுது வருகிறார்களோ இவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று. எத்தனை பேர் இந்த சுன்னாவை ஃபாலோ பண்றோம்? சரி, இப்ப சுன்னத்தான தொழுகையில தொழுகிறவங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் தானே என்று நினைச்சுக்கிட்டு லுஹருக்கு முன்னால் 6-7 ரக்காத்து தொழுதுட்டு லுஹருக்கு பின்னால் ஒரு 6-7 ரக்காத்து தொழுதுக்கும், சுபஹுக்கு முன்னால் ஒரு 6-7, சுபஹுக்கு பின்னால் ஒரு 6-7 தொழுதுதானே. அப்படி செய்தால் எவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்களோ அவர்கள் கணிக்கெடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் எந்த விடயத்தை இபாதத்துடைய விஷயமா இருக்கட்டும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வரையறையை சொல்கிறது. தீர்ப்பு சொல்ற விஷயம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பள்ளிக்கு வந்துருச்சு, ஒரு நிர்வாகத்துக்கு வந்துருச்சு, பஞ்சாயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அந்த தீர்ப்பு கூட எப்படி இருக்கணும்ங்கிறத இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதுக்கு ஒரு வரையறையை போட்டிருக்கிறது. என்ன சொல்றது பாருங்க. ஃபலா வரப்பிக்கலாயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்ரா சொல்றார். قال كتب ابو بكر الى ابنه وكان بسجستان. இந்த சிஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு ஹாக்கிமாக காலியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வாப்பா மகனுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். ஹாக்கிமுக்கு நீதிபதிக்கு வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. கலீஃபா ஜனாதிபதி கடிதம் அனுப்புறாங்க. எப்படி? பிஅல்லா தக்லிய பைன ஸ்னைனி வ அன்த கல்பான். எந்த காரணம் கொண்டும் நீ கோபமா இருக்கும் போது 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லக்கூடாது. இதான் வரையறை. தீர்ப்பு சொல்லக்கூடாது. இதை எப்ப பார்க்கணும் தெரியுமா? கணவன் மனைவி குழந்தைங்க, கணவன் மனைவி குழந்தைங்க, அல்லது வாப்பா உம்மா மகன் மனைவி பிள்ளைங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வாப்பாக்கு உச்சந்தால பற்றிச்சு, கோபம் போயிட்டு, இல்ல மகனுக்கு அல்லது மருமகனுக்கு கோபம் தப்புக்கு போயிருச்சு. இப்ப எடுத்து சொல்ல தெரியுமா? 8 தரப்புக்கு தீர்ப்பு. நான் மௌத்தானால என்ன மையத்தோடு கலந்து கொள்ள கூடாது. நீ வசியத் வசியத் புரியுதா? ஏன்? கோபத்துடைய உச்சகட்டம், கோபத்துடைய உச்சகட்டம். இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு வாப்பா மௌத்து, மகனுக்கு மெசேஜ் போகுது, மகன் உங்களோட வாப்பா மௌத்து, மகன் அவரின் மௌத்த நான் என்ன செய்ய, அவர் தான் ஏற்கனவே வசிய செஞ்சுட்டு போயிட்டாரு, அவன் மையத்து கூட வரக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசியத் செல்லுபடி அற்றது. காரணம், இவர் கோபத்தில் இருக்கும் போது பொதுவாக தீர்ப்பு சொல்லிக்கிறார். எனவே கோபத்தில் இருக்கும் போது யாரும் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது. அது நிர்வாகமா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், வீட்டு தலைவராக இருக்கலாம், சமூக தலைவராக இருக்கலாம், பள்ளி தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. 2 மாணவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருந்தாலும் சரி, ஒரு அதிபராக இருந்தாலும் சரி, ஒரு மதரசாவுடைய ஆலிமாக, முஅல்லிமாக, முதர்ரிஸாக யாராக இருந்தாலும் சரி, கோபத்தோடு இருக்கும் போது யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அந்த தீர்ப்பு மோசமானதாக, பாரதூரமானதாக இருக்கும். இது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு நான் பார்க்கிறோம். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كلكم راع وكلكم مسؤول عن رعيته. குடும்பத்தை பத்தி பேசும்போது குடும்பத்துக்கு இஸ்லாம் போட்ட வரையறை. குடும்பம் எப்படி இருக்கணும்? அந்த குடும்பத்துக்கு வாப்பா பொறுப்புதாரி, தாய் பொறுப்புதாரி. இஸ்லாம் சொல்லுது, அல் இமாம் ராயின் வ மஸ்ஊல் அன் ரஇயத்திஹி. பள்ளியினுடைய இமாம் ஹதீப் அவர் ஒரு பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை பத்தி அவர் கேட்கப்படுவார்.
அந்த மக்களுக்கு, அந்த மஹல்லா வாசிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தால் அந்த ஜனாசாக்குடைய துஆக்கள் என்னென்ன இருக்குது அந்த மதரசா பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு பாடமாக்கி கொடுப்பது பள்ளியுடைய இமாமுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. திருமண விடயமா துஆக்களை படிச்சு கொடுக்க வேண்டும். வியாபாரமா எப்படி வியாபாரம் பண்ண வேண்டும், குடும்பமா குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இந்த அறிவு அங்க கொடுக்கப்படும். சுமார் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில், இந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க, என்னென்ன சப்ஜெக்ட்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயங்களுக்கு நல்ல ஞாபகம் என்ன தெரியுமா, ஒரு கல்யாண வீடு வந்தா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட ஹத்தீபை கொண்டு வந்து அந்த மாப்பிள்ளைக்கு பக்கத்தில், அவங்க மாப்பிள்ளையையும் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் இவரையும் தனியா வச்சிருப்பாங்க. உங்க ஊர்ல எப்படி நடந்து தெரியா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உபதேசம். யாரு? அந்த பள்ளி ஹசரத். நீங்க எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி புள்ள பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து வருவார். இது எப்ப சொல்ல வேண்டிய பாடம்? இப்ப அவனுக்கு இந்த பாடம் ஏறுமா? இந்த பாடம் இப்ப ஏறுமா? இது கள்ள பாடம் கொடுக்கிற மாதிரியே இருக்குது. அப்ப இந்த பாடத்தை ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கணும். இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறை. அடுத்ததாக வர்ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி. வாப்பா தன்னுடைய மனைவிக்கு பொறுப்பு, தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பு, தன்னுடைய தாய்க்கு பொறுப்பு, தன்னுடைய தந்தைக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பு பத்தி நாள மறுமையில் விசாரிக்கப்படும் என்று இஸ்லாம் வரையறை போடுகிறது. அடுத்ததாக வல் மரஅத்து ராயத்து ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. கணவனுடைய விஷயத்தில் மனைவி ஒரு பொறுப்புதாரி. கணவன் அனுமதி இல்லாமல் அந்த மனைவி தன்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ குடும்பத்துக்கோ ஒரு நூல் கூட கொடுக்க கூடாது. கொடுங்கள், கணவனுடைய அனுமதியோட கொடுங்க. இன்னைக்கு கணவனுக்கு தெரியாமத்தான் நிறைய பாஸ் பண்றது. இதுலதான் பிரச்சனை. இதுல நிறைய பிரச்சனைகள். கணவனுக்கு தெரியாம தொலைபேசி தொடர்புகள், கணவனுக்கு தெரியாம இன்டர்நெட் தொடர்பாடல்கள், இதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தைகளுடைய தாய் பக்கத்து வீட்டுக்காரோட எஸ்கேப், வீட்டில் வேலை செஞ்ச பாஸோட போய். காரணம் என்ன? இஸ்லாமிய வரையறை தெரியாதது. தொலைபேசியில கால் வருகிறது, கால் வந்தா அட்டெண்ட் பண்றாங்க. எப்படி அட்டெண்ட் பண்றது? ஹலோ, யார் பேசுறீங்க? உங்களோட வீட்டுக்காரர் இல்லையா? அவர் வேலைக்கு போயிட்டாரு. லைன்ல இருக்கிற யோசிப்பான், ஆஹா சோம்பரைக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவர் கண்டினியூ பண்ணுவாரு. அப்படி எத்தனை மணிக்கு வருவாரு? அவரு சொல்ல தெரியா. நீங்க யாரு? நான் அவருடைய ஃப்ரெண்ட். அப்படியா? அவர் அங்கிருந்து. நான் கதையை அளந்து பேசவில்லை, நடந்த விஷயத்தை நாங்க பேசுறோம். உங்களோட ஊர்ல கூட காசியார்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற அசம்பாவிதம் என்னங்கிறது தம்பளத்துக்கு வரும். அவர் அங்கிருந்து கொண்டு உங்களை பார்த்தா சின்ன குரல் மாதிரி விளங்குது. அப்படியா? எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. ஆரம்பிச்சாச்சு. சஃபல குணத்தை இப்ப ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு 22-23 வயசு இல்ல, எனக்கு 35 வயசு. ஐயோ, விளங்குதே இல்ல. ஏன் இந்த சஃபல குணம்? இஸ்லாம் ஒரு வரையறை வச்சிருக்குது. கால் வரையற அட்டெண்ட் பண்றீங்களா? வீட்டுக்காரர் இல்ல, இத்தனை மணிக்கு வருவாரு, வந்த பிறகு கால் எடுங்க, போன் சுவிட்ச் ஆஃப், சப்ஜெக்ட் முடிஞ்சு. இதனால வாட்பட்ட விபரீதங்கள். சமீபத்தில் கூட நாங்க ஒரு காசியாரோட பேசிக்கொண்டிருக்கும் சொன்னாரு, 6 பிள்ளைகளுடைய தாய் ஒரு அந்நிய மதத்தவனோடு ஓடி போய். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு கேவலம். யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கான காரணம் என்ன? ஆண்கள் பெண்களை வழிநடாத்தும் விதம் பிழையான வழிமுறை. ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வைஃபை கூட்டிக்கிட்டு வாரத்துக்கு இவருக்கு வைக்கும். ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கிறத பாருங்க, வாங்க போயிட்டு வருவோம்டா, வைஃப் கிட்ட போய் சொல்ற, ஏய் அந்த அவங்கள சோமில்ல அப்ப போயிட்டு பார்த்துட்டு வாங்க.
வைஃபை கூப்பிட்டு இங்க வாங்க, இந்த இஸ்லாத்தின் பாரம்பரியில் கணவன் மனைவி என்ற ஒரு தலைப்பு சப்ஜெக்ட் இருக்குது. அதுல இதெல்லாம் வரும். சுவாரஸ்யமான விவகாரங்களை கூட மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் நாம். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை விஷயத்துல நீங்க பொறுப்புதாரிகள். இந்த பொறுப்பு பற்றினால மறுமை நாளையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணவன் வாழ்க்கையை பற்றி பேசும்போது முஆவியா இப்னு ஹைதா அல் குஷைரி என்று சொல்லக்கூடிய சொன்னார்கள். இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் வாழ்க்கையை பற்றி பேசும்போது லா தத்ரிபுல் வஜ்ஹ், ஒரு மனைவியோட கன்னத்தில் அறையாதீர்கள். வலா துகப்பிஹ், அவர்களை இழிவாக பேசாதீர்கள். இன்னைக்கு மனைவி பேசும்போது எப்படி பேசுதுமா? நாசமா போனது, வீணா போனது, உன்னை கட்டிக்கிறது நான் பண்ற அவஸ்தை பொண்ணுண்டா. மனைவியை பார்த்து பேசுறது, கன்னத்தில் அறைகிறது, மனைவியை கேவலமா பேசுறது. சொல்கிறார்கள் இஸ்லாம் போட்ட வரையறை குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது நீ சாப்பிடும் போதே என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கவலை உணவெடுத்து உன் மனைவி அன்போடு ஊட்டி விடுண்டாங்க. நீ சாப்பிடும் போது சின்ன மேட்ரு. இஸ்லாம் போட்ட குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு வரையறை திட்டம் சொன்னாங்க. இது ஒரு இபாதா. மனைவிக்கு அன்போடு ஒரு கவலம் எடுத்து உணவெடுத்து ஊட்டி விடுனாங்க. நீ ஒரு புதிய ஷர்ட் வாங்கி கொடுக்கிறியா, ஒரு ட்ரௌசரை ஒரு சரமை வாங்கி கொடுக்கிறியா, ஓ மனைவிக்கும் ஒரு அழகான ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்து அணிவிச்சு அழகு பாருன்னு இஸ்லாம் ஒரு வரையறை போட்டு. எங்க இருக்கிறோம்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் உடுப்பு வாங்கி கொடுக்கிற பழக்கம் இன்றைக்கு இருக்குது. எப்படி தெரியுமா? மனைவி அப்படி ஷாப்பிங் போறா, ஒரு ஷர்ட் ஒன்றை பாக்குறா, கேட்டோன்னு அவட மைண்டுக்கு வருது தன் ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது. பாக்குறா, ஷர்ட்ல கலரை பாக்குறா, நல்லா இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் கலர் இருக்குது, நல்லா மெச்சாகும். சல்லி கொடுத்து வாங்கிட்டு வாரா, வாங்கிட்டு கணவன்கிட்ட கொடுக்குறேன். எங்க பாருங்களேன், இன்னைக்கு நான் எங்கட அம்மாவோட கடைக்கு போனேன்ப்பா, ஒரு ஷர்ட்டை பார்த்தேன், உங்களோட ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி நல்லா இருக்குதா உங்களுக்கு? எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல, எவ்வளவு? 1500 ரூபா. உனக்கு மண்டைக்குதா? இப்படியா ஷர்ட் வாங்குறது? யாச்சு பிச்சு வாங்கினாய்? சல்லி என்ன மரத்துல பிச்சு எடுக்கிறாங்க. 700 ரூபாய் 800 ரூபாய் ஷர்ட்டை கொண்டு 1500 ரூபாய் கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்துக்கிறாய். சம்பாதிக்கிற எனக்கு தான் வருத்தம் விளங்கும். உனக்கு யார் ஷர்ட் வாங்க சொன்னது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவட மனசுல என்ன இருக்கும்? இப்ப போதுண்டா சாமி, இதுக்கு போற மட்டும் இந்த மனசுக்கு ஒரு லேஞ்சு கூட வாங்கி கொடுத்துட மாட்டேன். ஒரே முடிவு. அதுக்கப்புறம் என்னது? கணவன் பாக்குறாரு, அப்படியே போறாரு, மனைவிக்கு ஒரு கிட் உண்டு, ஒரு கவுன் உண்டு, ஒரு அபாயா உண்டு, எதையோ ஒன்று வாங்கிட்டு வராரு. மனைவிட்டு ஒன்று கொடுக்குறது, இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு குடுப்பொண்டு வாங்கினேன், இன்னைக்கு உடுத்தி பாருங்களேன். எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு? இவ்வளவு வேலை, ஒரு 3000 ரூபா. அப்படியா? நானும் உடுப்பொண்டு எடுக்கத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்களோட ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எடுக்க நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் நீங்க எடுத்து வந்துட்டீங்க, நல்ல ஜஸாக்கல்லா. இதை நான் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு போறேன். கொண்டு கபட்டில் வச்சு லொக் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் வந்துச்சு, உடுத்திட்டு அவ போயிட்டான். வாங்கி கொடுத்த கணவன் வசக பார்த்துக்கிட்டீங்க. எவனோ ஒருத்தன் பார்த்து அழகு பார்க்கறான். இஸ்லாம் எப்படி சொல்லிக்குது? ஆடை விஷயத்துலங்க, ஆடை விஷயத்துல இஸ்லாம் ஒரு வரையறையை போட்டிக்குது. கணவன் வாங்கி மனைவி கொடுக்கணும், மனைவி உடனே உடுக்கணும், உடுத்திக்கிட்டு வந்து காட்டணுங்க. வாங்க, நீ இப்பதான் குளிச்சுக்கிட்டு உடுப்பு மாத்திருக்கலாம், பிரச்சனை இல்ல. கணவன் வாங்கி தந்தது, கணவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. எடுத்து உடுத்திட்டு வந்து, எப்படிங்க நீங்க வாங்கி தந்து நல்லா இருக்குதா? கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், உனக்கு பிடிக்காத கலரா இருந்தாலும், கணவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லி கையாளணும். கணவன் மனைவி வாங்கிட்டு வந்த உடுப்பு உங்களுக்கு அழகா இல்லையா? உடுத்திக்கிட்டு வந்து, எப்படி எனக்கு இந்த பரவாயில்ல, சுமாராய்க்கு, உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இந்த சந்தோஷத்தை இழந்துகிட்டு தான் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்கள், ஏகப்பட்ட ஹதீஸ்கள் எடுத்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரையறையை போட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி தெரியுமா எங்களுக்கு மனசுல ஓடுது? நான் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகவாதியா மட்டுமல்ல, உலகத்திலேயே நபியை விட மிகப்பெரிய ஒரு டாப்
கவுன்சிலர் உலகத்திலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு உளவியலை படித்து கொடுத்து போன செய்தியை சஹீஹ் புகாரி முஸ்லிமில் நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறைகள், எப்படிப்பட்ட வாழ்க்கை திட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகளை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யக்கூடாது? மனைவியை கண்ட இடத்துல தான் கண்ணா பின்னாடி திட்டக்கூடாது. கணவன் குடும்பத்தார்கள் மனைவியோட குடும்பத்தால் வந்திருக்க இடத்துல மனைவியை திட்டக்கூடாது. தவறு நடந்த அப்படியே சுற்றி காட்டக்கூடாது, மறைக்கணும். தனிப்பட்ட முறையில் எடுத்து சுற்றி காட்டுங்க. திருந்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு வரையறையை பேசுகிறது. அடுத்ததாக சாப்பாடு, வலிமா சாப்பாடு, இதுக்கு ஒரு வரையறையை இஸ்லாம் சொல்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில பாயிண்ட்கள், அன்றாட வாழ்க்கையில பாயிண்ட்களை மட்டும் சொல்லிட்டு போறோம். வலிமா சாப்பாடு, இந்த வலிமா சாப்பாடு இன்றைக்கு எப்படி இருக்குது? கோக்கியை கூப்பிடுற ஸ்பெஷலா ஒரு கோக்கி, உங்க ஊர்ல இந்த சாப்பாடு சொல்ல தேவையில்லை, ரொம்ப பிரமாதம். விளங்கிச்சா? இந்த ஏரியால சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுலயும் வலிமா சாப்பாடுன்னா சொல்ல வேலை, சொல்லி வேலை இல்லை. இப்ப கோக்கிய கூப்பிட்டாச்சு, சமையல்காரரை கூப்பிட்டு என்ன தெரியுமா அவசிய சொல்றது? இங்க பாருங்க, கோக்கினா இந்த ஊர்லயே கொடுக்காத சாப்பாடு என் வீட்டுல கொடுக்கும். விளங்கிச்சா? இந்த ஊர்லயே இந்த வீட்டு சாப்பாடு மாதிரி யாரும் கொடுத்துக்க கூடாது. அப்படி ஒரு சாப்பாடு போடணும். எடுத்து சொல்லி உங்களுக்கு என்ன தேவை தைரியமா கேளுங்க, செலவழிக்க நாய்க்கிறேன். சாப்பாடு நல்ல டாப் லெவல்ல சாப்பாடு, எல்லாரும் ரசிச்சுட்டு போற அளவுக்கு சாப்பாடு நடக்குது. இந்த சாப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுல உரசி பார்த்தா அந்த சாப்பாடு டூப்ளிகேட் வருது. அந்த சாப்பாடு என்னது? டூப்ளிகேட் சாப்பாடு. ஏன் சாப்பாடு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான யகூல், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில வருகிறது, ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா, சாப்பாட்டிலே கெட்ட சாப்பாடு வலிமா சாப்பாடு என்றார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், யுத்ஆ லஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா, செல்வந்தர்கள் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டார்கள், ஏழைகள் விடப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வலிமா கெட்ட வலிமா என்றார்கள். முடிஞ்சு போச்சா? டாப் லெவல்ல கோக்கி கொண்டு சமைச்ச சாப்பாடு சுண்ணாவுல உரசி பார்க்கும்போது டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இதுல நிறைய பேர் இந்த செல்வந்தர்கள் சாப்பாட்டை போட்டுட்டு இந்த ஏழைகளை ஏன் கூப்பிடலப்பான்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? சடன்லி அடுத்த ஆன்சர் ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் அனுபவத்துல சொல்றேன். அடுத்த ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? சாப்பாடு தான் நிறைய இருக்குது, வந்து சாப்பிட வேண்டியதானே, இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொண்டு கேளுமா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த ஹதீஸ பாருங்க, மறுபடியும் அந்த ஹதீஸ வாசிக்கிறேன் பாருங்க. என்னது? செல்வந்தர்கள் அழைக்கப்படுகிறார்கள். செல்வந்தர்களை பார்த்து ஏன் சாப்பாடு தான் இருக்குது, வந்து சாப்பிட்டு போகணும் ஹாஜியா இருக்கு சொல்லுவீங்களா? அப்ப என்னது சாப்பாடுனா? என்னது? அழைக்கப்படணும், வரவேற்கணும், அழைக்கப்படணும். செல்வந்தர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அழைக்கப்பட்டு சாப்பிடுகிறார்கள். ஏழைகள் அழைக்கப்படாமல் சாப்பிட வேண்டும். இப்படியா? இஸ்லாம் என்ன சொல்லுது? எப்படி செல்வந்தர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்களோ அதே அழைப்பு தான் ஏழைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சோகமான சம்பவம், ஒரு சோகமான சம்பவம், எந்த ஒரு இரக்கமுள்ள மனிதனாலும் தாங்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. பெரிய ஒரு எங்கட முஸ்லீம் ஒரு முஸ்லாமிய வீட்டுல ஒரு வலிமா நடக்குது. பெரிய வீடு, சாப்பாடும் பெரிய அளவு நடக்குது. வீட்டிலேயே சமையல் வேற நடக்குது. சமையல் வாசனை ஏரியாவையே அப்படியே ஒரு கலவி கொண்டிருக்குது. அந்த வீட்டை தாண்டி ஒரு 2-3 வீடு தாண்டி ஒரு ஏழை வீடு, ஒரு விதவை பெண், ஒரு பெண் குழந்தை, சுமார் ஒரு 4-5 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வீடு. விதவைங்கிறத விட கணவன் விட்டுட்டு போயிட்டான். கணவனால் விடப்பட்ட ஒரு பெண், ஒரு குடிசை வீடு, சின்ன வீடு. அப்படியான வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டுக்கெல்லாம் அன்று அந்த திருமண வீட்டுக்கு, அந்த பெரிய வீட்டுக்கு எல்லா ஆட்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய அளவில் வாராங்க போறாங்க. இந்த குழந்தை என்ன செய்யுதுண்டா ரோட்டுக்கு ஓடி வாரது, இந்த ஆட்களை பார்க்கறது, அவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு வாரது. இந்த குழந்தை இந்த பிள்ளையோட வயசோட ஒத்த பிள்ளைகள் விதவிதமாக உடுத்திக்கிட்டு வாரது, உடுத்திட்டு போறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு உம்மா கிட்ட போய் சொல்றது, அம்மா வந்து பாருங்களே, இந்த பிள்ளைங்கெல்லாம் நிறைய உடுத்திட்டு வராங்கம்மா, புதிய சட்டையெல்லாம் போட்டு வராங்கம்மா, வந்து பாருங்க மாண்டக்குள்ள. அந்த தாய் வேதனை தாங்காமல் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்றா, அம்மா நீ அங்க போகாதீங்க, நம்மகிட்ட அதெல்லாம் வாங்க சல்லி இல்லம்மா, நீங்க போகாதீங்க.
அந்த பிள்ளைக்கு அது கேட்குமா? தெரியுமா? சொல்லுவாங்க இல்லையா, பசிக்கு கஷ்டம் விளங்காது, பசிக்கு பஞ்சம் விளங்காது, வயிற்றுக்கு பஞ்சம் ஏழ்மை வறுமை ஒன்றும் புரியாது. அங்க இஷ்டமா வயிறு காலியாக்கினா வயிற்ற உசுப்பிட்டே இருக்கும் பசி. அதுக்கு சூழ்நிலை காலநிலை தெரியாது. அந்த குழந்தை கேட்கிற வாக்கில்ல, அம்மா நீங்களும் வாங்கம்மா, அங்க சோறாக்குறாங்கம்மா, வாசம்மா வாங்கல, நீங்களும் வாங்கலே, நீங்களும் வாங்கல. அந்த தாய் அந்த குழந்தையை கட்டி பிடிக்கிறதும் மோர்றதும், அவ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் அந்த குடிசை வீட்டுக்குள்ள. ஆனா அந்த வீட்டுக்கு அழைப்பு வரவே இல்லை. அந்த பிள்ளைய ஒரு மாதிரி பேசி சமாளிச்சு திருமணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு பின்னால மாலை நேரம் ஓய்வு, ஒரு மயான அமைதி. அப்ப அந்த வீட்டுக்கு இந்த பெண் போகிறாள், போய் சொல்கிறாள், பாருங்கள், எட்டி பார்த்தால் தெரிகிற அளவுக்கு தூரத்தில் இருக்கிற வீடு. அவ சொல்றா, பகல் சாப்பாட்டுல ஏதாவது மிஞ்சி இருந்தா தாங்களே, இந்த புள்ள கேட்டு அழுகுது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், வலிமா சாப்பாட்டுக்கு முதல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிட கொடுக்க வேண்டிய ஒரு குடும்பம் சாப்பாடு இல்லாம அழுது கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் ஒரு வரையறை போகிறது, வலிமா சாப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும். அதுல ஏழைகள் முக்கியமாக முதல் பந்தியிலே உட்கார வைக்கப்பட வேண்டும். ஏழைகள், அனாதைகள், விதவை பெண்கள், இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மிஸ்கீன்கள், இவர்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்க இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாப்பாடு போட்டாலும் உங்கள் சாப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரையறை விட்டு எல்லை மீறியது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அது சுன்னா என்ற வரையறை விட்டு மீறி அது சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாப்பாடா மாறிவிடும். அல்லாஹ் அந்த சாப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். இதற்கு பின்னாலும் அந்த சாப்பாட்டு விஷயத்தில், ஏழைகள் அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு ஜனாசா, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த ஜனாசா கொண்டு பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஜனாசாவுடைய கடன் விஷயங்கள் இதை கவனத்தில் செலுத்துறது இல்லை. ஜனாசாவுடைய விஷயத்தில் கடனாளியாக அவர் மௌத்தானால் அந்த மஹல்லா வாசலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கடனாளியா இருக்கிறாரா, செல்வந்தர்களை அணுகணும். இன்னால் இவ்வளவு கடன் இருக்கிறார், அவரால் கொடுக்க முடியாது. எனவே ரெண்டு வகையான அணுகுமுறை இருக்குது. ஒன்று கடன்காரர்களை கூப்பிட்டு பேசி ஒன்று கடனை குறைக்கிறது அல்லது தள்ளுபடி செய்வதற்கான ஆலோசனை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி அந்த கடனாளிய கடனை கொடுக்காத வரையில் அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். இது இஸ்லாம் போட்ட வரையறை. ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செய்தியை கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்னஹு காம ஃபீஹிம் ஃபதக்கர லஹும். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகிறார்கள். போனவுடன் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் கலந்து கொள்வதையும் விட உலகத்தில் சிறந்த ஒரு வணக்கம் கிடையாது என்று சொன்னார்கள். சொன்னவுடன் ஒரு மனிதர் நபி இந்த ஹதீஸை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருந்த ஒரு தோழர் என்று கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் மன்னிக்கப்படும். நீ பொறுமையாளனாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து யுத்த காலத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும், புறமுதுகை காட்டி ஓடக்கூடாது. இப்படி நீ யுத்தம் புரிவாக இருந்தால் உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சபையிலே உட்காருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்கிறார், கைஃப குல்த், நீ என்ன கேட்டாய், திருப்பி சொல்லு பார்க்கண்டு. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்த களத்தில் கலந்து கொண்டு வெட்டப்பட்டு நான் ஷஹீதானால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் வான்த சாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முதபிர், நீ பொறுமையாளனாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து யுத்த களத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும், புறமுதை காட்டி ஓடக்கூடாது. இந்த 4 நிபந்தனை அடிப்படையில் யுத்தம் செய்வாயாக இருந்தால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இல்ல தைன் ஃபைன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால லிதாலிக்,
இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டு போனார், நீ கடனாளியாக இருந்தால், நீ ஷஹீதா இருந்தாலும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டார்னு சொன்னார்கள். இது ஒரு ஜனாசாவுக்கு இஸ்லாம் போட்ட வரையறை, கடனுக்கு இஸ்லாம் போட்ட ஒரு வரையறை. எனவே ஒரு வரையறை என்பது இது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கட்டுமானம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு வேலி, ஒரு தாப்பை போன்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு மனிதனாக வாழ வேண்டும் சொன்னால் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது சரி, கடைசியாக ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கொள்வேன். இஸ்லாமிய ஆடை, இந்த ஆடையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை தெரியுமா? கரண்டை கால உடுக்க ஏழுமா, உடுக்க இயலாதா? உடுக்குறவங்க நரகவாதி என்று இஸ்லாம் சொல்கிறது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க கரண்டை கீழே உடுக்கிறதுனா நரகம் போக மாட்டான். சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்ல நாங்க பார்த்தோம், இலங்கையிலேயே ஒரு அறிஞராக மதிக்கப்படக்கூடியவர், ஒரு முஃபஸ்ஸிராக மதிக்கப்படக்கூடியவர், ஒரு சமூகத்தில் ஒரு கல்விமானாக மதிக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு வாட்ஸ்அப்ல பேசிக்கிறார். நானும் பார்த்தேன். அவர் சொல்றார், இவ்வளவு போன்ற ஒரு புடவை துண்டு, இந்த கரண்டை கீழே போகுது இல்லையா, இதுக்கு அவர் போட்ட வரையறை, இவ்வளவு போன்ற ஒரு புடவை துண்டுக்காக வேண்டி அல்லாஹ் ஒருத்தரை நரகத்துக்கு அனுப்புவானா? கேள்வி. மக்கள் என்ன யோசிப்பாங்க? சரிதானே, இந்த சின்னொருத்தர் புடவை துண்டுக்காக வேண்டி அல்லாஹ் ஒருத்தரை நரகத்துக்கு அனுப்புவானா? யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க கேட்கிறோம் அது கேள்விய, ஒரு சின்ன தங்கத்துண்டு. தங்கத்துண்டா என்னது? அந்த சின்ன குழந்தைக்கு காதுல போடுறீங்க இல்லையா, காது பூ சின்னது, இதண்ட ஒருத்தனுக்கு திருடிட்டான், நரகம் போவானா இல்லையா? இந்த சின்ன நவத்துண்டுக்கு நரகத்துக்கு போன்னு சொல்ல முடியுமா? இந்த சின்ன நவத்துண்டுக்கு ஒருவன் சந்தர்ப்பம் சூழல் அவனை விபச்சாரத்தில் ஈடுபட வச்சிருச்சு. நினைச்சு போகல. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ஏற்பட்டுச்சா இல்லையா? அந்த பெண் என்ன சொல்ல, காமிதி என்ற கோத்திரத்தை சேர்ந்த பெண் என்ன சொல்ல, யா ரசூலல்லாஹ் வகாத்து தஹீர்னி, நான் தப்பான ஒரு ஈடுபட்டேன், என்ன சுத்தப்படுத்துங்க. சந்தர்ப்ப சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு, நினைச்சு செய்யல. இதுக்கு நரகத்துக்கு போன்னு சொல்லுவீங்களா? சின்ன தங்கத்துண்டு. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? அல் கிதுபு யஹ்தி இலன் நார், பொய் எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். விளையாட்டுக்கு போய் பேசினாரு, இதுக்கு நரகத்துக்கு கொண்டு போய் நியாயமா இது? இப்படி இந்த சமுதாயம். காரணம் என்ன? இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாத ஒரு சமூகம். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடையுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஆடைய பற்றி மட்டும் ஒரு இஸ்லாமிய ஆடை எவ்வாறு இருக்கணும் என்பதை பற்றி 6 பேஜ்ல, அவ்வளவும் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூதுடைய ஹதீஸ்கள். புரியுதா? இந்த வீடியோ பண்றதுனால தான் போட்டு காட்டுறேன். இவ்வளவும் ஒரு முஸ்லிமுடைய ஆடைக்கான வரையறை என்ன, அதுல வரக்கூடிய செய்திகளை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஹீரோ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தான் எல்லாருக்குமே மெயின் சப்ஜெக்ட். என்ன வருதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் இழுத்துக் கொண்டு செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஏறட்டும் பார்க்க மாட்டான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸுடைய வாசகத்தை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்ன அஹத ஷிக்கை சௌபி, இன்ன அஹத ஷிக்கை சௌபி. இந்த ஷிக்கை என்றது ரெண்டு, அரபுல சொல்லுவாங்க என்னது, தஸ்னியா இல்லையா? ரெண்டுக்கு சொல்றது என்னது? ரெண்டு பக்கத்துல ஒன்று. எஸ்தர்ஹி, ஆடை இருக்கு இல்லையாங்க, இந்த ஆடை. இப்ப இந்த ஆடையில வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேமரா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆடையை பொறுத்த மட்டும் வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, ரெண்டு பக்கம், வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. இது சொல்றாரு, இன்ன அஹத ஷிக்கை சௌபி இஸ்தர்ஹி, என்னுடைய ஆடையின் ஒரு பக்கம், அதாவது இவர் உடுக்கிறாரு இப்படித்தான், இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வேட்டி தான் சரி, இந்த சரமெல்லாம் சரி வராது, வேட்டி உடுத்தாலும் சரியா காட்டலாம். இந்த பக்கத்துல இவருக்கு இப்படி கரண்டைக்கு இப்படி அரவாசி உடுக்கிறாரு, ஒரு பக்கம் கரண்டையில் இருக்குது, நடு குதி கரண்டை காலுக்கு இதுக்கு இருக்குது. என்னது, என்ன சொல்றதுக்கு? கணுக்கால்.
இந்த ஒரு பக்கம் கணுக்கால், இவர் இப்படித்தான் உடுக்கிறாரு. ஆனா இவருடைய உடல் வாக்கு இந்த வயிறுடைய ஷேப்னால இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன செய்யுது, கீழே இறங்குது. எஸ்தரஹீனா என்னது, சுயமாக தானா இறங்குறது. தண்ணிய கொட்டுறீங்க, தானா கொட்டுது. இப்ப இந்த ஆடை தானா கீழே இறங்குது. சரியா? இத புடிச்சுக்கிட்டு தான் இல்ல அத்தாகத மின்ஹு, நான் கவனக்குறைவாக இருப்பேனாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும், ரெண்டும் கரண்டை கீழே போயிரும். ஆனா கவனமா இருக்கிறதுனால போக விடாம காப்பாத்திக்கிறேன். போக விட்டுறலன்னா இருந்தாலும் தவறு என்ன அறியாம போயிருது. அப்ப நான் என்ன செய்யறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக லஸ்த தஸ்னவு ذلك خيلا, அபூபக்கரே நீங்க அந்த பெருமைக்கான உடுக்குற ஆள் அல்ல. அப்ப ரெண்டு கால் எப்படி போகுது, ஒரு கால் எங்க இருக்குது, கணுக்காலுக்கு இருக்குது. அடுத்தது எங்க போகுது, கரண்டை கீழே போகுது. இப்ப ட்ரவுசர் தைக்க மெஷர்மென்ட் கொடுக்கிறது, ரெண்டும் எங்க போகுது, இப்ப ரெண்டு காலும் எங்க போகுது, கணுக்காலுக்கு கீழே. கடையில போயிட்டு வாங்குற ரெடிமேட் வாங்குறீங்க, முதலாவது பாக்குறது கரண்டை கீழே இருக்குதா, ஒன்றுதான் மேல, ஒன்று மேல இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. நான் கேட்கிறேன், இந்த ட்ரவுசர் உடுத்த ஒரு பையன் வாங்க, மேல ட்ரவுசர் உடுத்த ஒருத்தர் தம்பி வாங்க வாங்க, ட்ரவுசர் எடுத்து அந்த காலை எடுத்து இதுல ரெண்டையும் மணிச்சு விடுங்க, ரெண்டையும் பண்ணிங்க, கேமரா வாங்க பிடிங்க. சரியா? இப்ப இந்த ட்ரவுசர் இப்படித்தான் இருக்குது. ஒன்று இருக்குது எப்படி, இப்படி ஷிக்கை தௌபி, ரெண்டு பக்கத்தில் ஒன்று, இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம், இது இருக்குது கணக்காளுக்கு, இது கீழே இறங்குது. இதைத்தான் இவர் அபூபக்கரோட பிரச்சனை. இப்ப இதுதான், இதைத்தான் இவங்க என்ன செய்றாங்க, ரொம்ப கவனமா ஒதுக்கி தூக்கிக்கிறாங்க, கீழே போக விட்டுறல. இப்ப நம்ம அங்க பாருங்க, கேமரா பாருங்க, இப்ப எங்க பிடிக்கிறாரு. இப்ப என்ன ஹதீஸ் தெரியுமா, அபூபக்கரோட ஹதீஸ் இந்த கரண்டை கால போச்சு இல்லையா, இதுதான் ஆதாரம். அப்ப இது என்ன, இது என்ன, இது இதை பார்க்கல. அப்ப அவர் ஆடை எப்படி இருக்குது, வலிமையா இப்படித்தான் இருக்கும். அபூபக்கரோட ஆடை எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். அந்த வயிறு ஷேப்பா இல்லாததுனால இது கீழே இறங்குது, விளங்குச்சா? அது கீழே இது தானா இறங்குது, புரியுதா? இப்ப இதைத்தான் பிடிச்சு கொண்டிருக்கிறது. ரசூல் என்ன சொல்றாங்க, இப்படி இறங்கி போறது நீங்க பெருமையாளருக்கான அடையாளம் இல்ல என்றாங்க. இவன் என்ன நம்ம செய்யறது, ரெண்டையும் கரண்டை காலுக்கு கீழே உடுத்திக்கிட்டு எங்ககிட்ட பெருமை இல்ல, சரிதானே, ஓ வாதத்துக்கே நாங்க வாரோம், உனக்கிட்ட பெருமை இல்லதானே, பெருமை இல்லதானே, இந்த மாதிரி இதை வசதிக்கும், இதை பணிச்சுக்கோ, ஷூவையும் போட்டு ஷர்ட்டையும் ட்ரவுசரையும் போட்டு டையையும் கட்டிக்கிட்டு பப்ளிக்ல நடந்து பாரியா பார்க்கலாம். தம்பி போங்க, விளங்குதா? ஹதீஸ்ல விளையாட பாரு. இஸ்லாம் ஒரு ஆடைக்கு ஒரு வரையறையை கொடுத்திருக்கும் போது அதுக்குள்ள நாங்க முதலாவது சொன்ன வசனம் என்ன சொல்லுச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு நீதிபதியாக நியமிக்கவில்லை என்றால் உங்களை நான் நரகத்துக்கு அனுப்புவோம் என்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நீதிபதியாக நீங்கள் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் போய் சேர மாட்டோம், நரகம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காண்பிக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸை விளங்கும் போது அரபு மொழி தெரியல என்றால் தெரிஞ்சவங்கள்ட்ட படிங்க, போயிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு படிங்க. இன்னைக்கு நாங்க மதரசால போயிட்டு ஓதிக்கிட்டு வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ஹதீஸ் சமீபத்தில் நான் பார்த்தேன், முஸ்னத் அஹ்மதுல பார்த்த ஒரு ஹதீஸ். இந்த விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். முஸ்னத் அஹ்மதுல வந்த ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது வைலுல் அக்மா, வைலுல் அக்மா, அக்மா என்றால் காஃப் மீம் ஐன், கும், இந்த கும்முடைய பன்மை தான் அக்மா என்கிறது, காஃப் மீம் ஐன். இந்த கும் என்கிற சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா அர்த்தம், புனல். புனல்டா தெரியுமா, புனல்டா தெரியுமா? பழைய ஆட்கள் மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஆட்டாக்கு டீசல் பெட்ரோல் ஊத்துறதுக்கு புனல் ஒன்று பாய்ப்பாங்க. மேல் பக்கம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், கீழ்பக்கம் சின்னதா இருக்கும், பட்டை ஒன்று மாதிரி இருக்கும், மேல ஊத்துறதெல்லாம் கீழால போகும். இந்த செய்தியை சொல்லும் போது வயலுள்ளி அக்கமா, சொல்வதை கேட்பார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டார்கள்,
அப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வயலுல் லில் முஸிர்ரீன் அல்லதீன யுஸிர்ரூன அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒரு தவறை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பார்கள், அது தவறு என்று சுற்றி காட்டப்பட்டதுக்கு பின்னாலும் அந்த தவறை செய்வார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மதுல வருகிறது. அப்ப நான் சொல்ல வந்த என்னடா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆடை சம்பந்தமாக ஹதீஸ் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, கரண்டைக்கு கீழே இழுத்துக்கிட்டு போறதை பத்தி சொல்லல, அபூபக்கர் எல்லாம் அப்படி உடுக்கல்ல, அப்படியான ஆடைய அபூபக்கர் அணியவும் இல்ல. சரி, அபூபக்கர் எல்லாம் தான் பெருமை இருக்குன்னு சொல்றீங்க, பெருமை இல்லைன்னு ரசூல் சொன்னாதானே? ரசூல் என்ன சொல்றாங்க? அபூபக்கரை பார்த்தா சொல்றாங்க, இன்னக லஸ்த மின்ஹு மின் குயலா, நீங்க தான் பெருமை அடிக்கிறவங்க இல்லையா இல்லையப்பான்னாங்க. அப்படின்டா உமர் அலி அவங்க பெருமை அடிக்கிறவரா? உஸ்மான் அலி அவங்களை பெருமை அடிக்கிறவரா? அலி அலி அவங்களை பெருமை அடிக்கிறவரா? ஒட்டுமொத்த சஹாபி அபூ ஹுரைரா, அபூபக்கர், அனஸ், மாலிக் எல்லா சஹாபாக்களும் பெருமை அடிக்கிறவரு. அபூபக்கர் மட்டும்தான் பெருமை அடிக்கிறார். ரசூல் அபூபக்கர் பார்த்தா சொன்னாங்க, இன்னக லஸ்த மின்ஹும். புரியுதா? அப்ப இந்த ஆடைக்குள்ள அப்ப இந்த கும்மைங்களை சொல்ல வாசத்துக்கு வரும்போது நான் நிறைய டிக்ஷனரி எடுத்து பார்த்து இந்த அக்குமாவுக்கு எனக்கு பொருள் விளங்கல. அப்ப உண்மையிலே ஒருத்தர் என்ன செய்யணும்? தனக்கு தெரியாதா? குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியாத என்ன செய்யணும்? தெரிஞ்சவங்கட்ட கேட்கணும். அப்பதான் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் ரெண்டு பேரை நான் அணுகினேன். ஒன்று உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய உஸ்தாத் தீனுல் ஹசன் உஸ்தாத், அவரு கால் பண்ணி சொன்ன விஷயத்தை, உஸ்தாத் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் உணருது, இந்த அக்குமாக்கு எனக்கு பொருள் விளங்கல்ல, கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததாக தீனுல் ஹசன் உஸ்தாது கால் பண்ணி சொன்னேன். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க நாங்க பார்த்துட்டு சொல்றோம். ரெண்டு பேரும் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள தீனுல் ஹசன் உஸ்தாத் கால் பண்ணி சொன்னாரு. அவர் தான் எனக்கு சொன்னாரு, இந்த அக்குமாங்கிறது லஃபுல் ஜம், இது ஒரு பன்மை சொல், இதோடைய முஃப்ரத் வந்து ஒருமை வந்து கும். இந்த கும் என்று சொன்னால் புனலுக்கு பாவிக்கிறது சிறத்துண்டாரு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? தெரியாட்ட என்ன செய்யணும்? நீ ஒரு தாவா காலத்தில் இருக்கிற ஒரு ஆளா இருந்தால், ஒரு தாயா இருந்தால், மார்க்கம் இந்த சமுதாயத்துக்கு சத்தியத்தின் அடிப்படையில் போய் சேரணும் என்ற தேவை இருந்தால் கேட்டு படிச்சுக்கோ. உனக்கு தெரியாட்டு தெரியாண்டு சொல்லு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வராங்க. வந்த உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே, அப்துல்லாவே இர்ஃபா இஸாரக், தூக்கிக்கோ ஆரேன்றாங்க. தூக்குறாங்க. இர்ஃபா ஜித், இன்னும் தூக்குறாங்க. தூக்குறாங்க. ஜித், இன்னும் தூக்குறாங்க. தூக்குறாங்க. ஃபஸித்து, நான் நிறைய தூக்கிட்டு. சஹாபாக்கள் கேக்குறாங்க, இலாஹி யா ரசூலல்லாஹ், எது வரைக்கும் தூக்கணும்? இலா அன்சாஃபி சாக்கைன், கணுக்கால் நரவாசி வரைக்கும் தூக்குண்டாங்க. யாருக்கு? அப்துல்லா இப்னு உமருக்கு. ரசூலுல்லாஹ் அங்க அப்துல்லா இப்னு உமருக்கு பெருமையை பத்தி பேசலையே, பெருமையை பத்தி பேசலையே. எனவே இஸ்லாம் ஆடைக்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறது, சாப்பாட்டுக்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறது, ஜனாசாக்கு, இப்படி அன்றாட வாழ்க்கை அனைத்துக்கும் இஸ்லாம் ஒரு வரையறை போட்டுக்கிறது. அதன் அடிப்படையில் வாழ்ந்து நாம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.